எனக்கு வர வர டிவிகே கட்சியில் வந்துட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா சட்டசபையில் வந்துட்டு மரிய வில்சன் அவர்கள் சொன்னதை வந்துட்டு அவர் யதார்த்தமாக தான் பேசினாரு அப்படின்னு தான் நானும் யோசித்தேன். ஆனால் எதிர்கட்சிக்காரங்க வந்துட்டு பேசுறதெல்லாம் கேட்கும்போது பார்த்தா நான் உன்னிப்பாக கவனித்தேன். அவங்க சொல்றதும் ஒரு பக்கத்தில் நியாயம்தான். அவரோட மதத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றத யாரும் இங்கே மறுக்கல. ஆனால் தமிழில் கூட இந்த அளவுக்கு படிக்க முடியாது அப்படின்னு சொல்றது வந்துட்டு தமிழ் மொழியை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சபாநாயகரும் வந்துட்டு அவங்க மதத்தை வந்துட்டு ரொம்ப பெருமையா பேசுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டிவிகே நிர்வாகி ஒருத்தர் வந்துட்டு முருகனை வந்துட்டு எவ்வளவு கேவலமா பேசியிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற கேள்வி எழுப்பும் போதுதான் நம்மளும் கண்மூடித்தனமா முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்காக வந்துட்டு நம்ம தமிழகத்துல எந்த கட்சி பெஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு டிவிகே தான் இப்பயும் பெஸ்டா இருக்கு. ஆனா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா கேள்வி கேட்கணும். இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள்லாம் என்ன தவறுகளை செஞ்சாங்களோ அதே தவறுகளை நம்ம டிவிகே கட்சியிலையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு வழியை நம்மளே கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினாலதான் சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரம்மச்சந்தின் அனைத்து மத கடவுளின் துணையோடு அனைத்து நல்ல மக்களும் நல்லா இருக்கணும். அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கிறேன்.